ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ பிப்ரவரி 20ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப் கொண்டு வந்த டேரிஃப் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு ஹெட்லைன்ஸை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் ட்ரம்ப் வந்து டேரிஃப் கொண்டு வரும்போதும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அண்ட் இப்போ டேரிஃபை கேன்சல் பண்ணதுக்கப்புறமும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷின் மனசில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரம்ப் கொண்டு வந்த டேரிஃப் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம தலைவன் ட்ரம்ப் வந்து சும்மா இருக்க போகிறதுல அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறாரு. இதனால் இங்கே உண்மையாகவே நம்ம வந்து டேரிஃப் அப்போ நிறைய பொருட்களோட விலை வந்து ஏறுச்சு. ஸோ அப்போ அதனால நம்ம எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்துருப்போம். அதெல்லாம் நமக்கு திரும்பி வருமா? அண்ட் இங்கே அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு இதனால வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு இந்த விஷயத்தில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து போன வருஷம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவர் வந்து நிறைய பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வந்தார். அதில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபாரின் கண்ட்ரியை டார்கெட் பண்ணுற மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் போடுறது. நிறைய கண்ட்ரி மேலே வந்து விதவிதமான ரேட்டில் வந்து டேரிஃப் வந்து போட்டார். அண்ட் ஒரு சில நேரத்தில் வந்து மொத்த எல்லா கண்ட்ரி மேலேயும் போடலாம் அப்படின்னு ஒரு பிளாங்கெட் டேரிஃபும் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒவ்வொரு எபிசோடாக வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் பண்ணும்போது ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரூலை வந்து யூஸ் பண்ணார். இதுக்கு முன்னாடி யாருமே அந்த ரூலை வந்து யூஸ் பண்ணல. அதோட பேர் பார்த்தீங்கன்னா IEEPA அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ரூல். அண்ட் இந்த ரூலில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி ஒரு சில கண்ட்ரி மேலே வந்து டேரிஃப் போட்டார். ஏன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அமெரிக்கன் மக்களை வந்து ரொம்ப வருஷமாக வந்து அவங்க டிஸ்அட்வான்டேஜில் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பாயிண்ட்டை முன்னிறுத்தி அவர் வந்து டேரிஃப் கொண்டு வந்தார். அண்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனால் அமெரிக்காவுக்குள்ளே இருக்க நிறைய பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு. நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு அவங்க இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அவங்க பதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு இந்த IEEPA இந்த எமர்ஜென்சி ரூலை யூஸ் பண்ணி டேரிஃப் போடுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறது அந்த கேள்வி. இல்லை, அவருக்கு வந்து இந்த ரூல் யூஸ் பண்ணி டேரிஃப் போடுறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 6-3, அதாவது 6 ஜட்ஜ் வந்து அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 ஜட்ஜ் வந்து டிசென்ட் பண்ணிட்டாங்க, அதாவது அவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னாங்க. அண்ட் மெஜாரிட்டி வந்து 6 அப்படிங்கிறதுனால அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற அந்த ரூலிங் தான் இப்போதைக்கு வந்து ஃபைனலாக வந்து இருக்குது. ஸோ இதுதான் இந்த கேஸில் இருக்க சிச்சுவேஷன். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப்பால் டேரிஃப் போடக்கூடாது அப்படின்னு ரூலிங் கொடுக்கல. பிரசிடென்ட் ட்ரம்ப் யூஸ் பண்ண அந்த ஒரு IEEPA அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ரூல் யூஸ் பண்ணி பிரசிடென்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த டேரிஃப் தான் செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உடனே வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப்போ இல்லை அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு மீட்டிங் வச்சுட்டு வந்து எங்களுக்கு நிறைய வந்து இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ஓகே எங்களால் இதுக்கப்புறம் வந்து இந்த இதை யூஸ் பண்ண முடியாதா, இந்த ஒரு பர்டிகுலர் ரூலை யூஸ் பண்ண முடியலனா என்ன, நாங்கள் வேறு ரூல் இருக்குது அதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து டேரிஃப் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு டேரிஃப் வந்து போடக்கூடாதுன்னு ரூலிங் வரல. முதல்ல யூஸ் பண்ண அந்த IEEPA அப்படிங்கிற அந்த ரூல் யூஸ் பண்ணி நீங்கள் டேரிஃப் போடக்கூடாது அப்படின்னு தான் வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஸ்டிங்ஷன். சரி, இந்த கேஸை யார் வந்து லீடாக நின்று வாதாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இந்தியன் அமெரிக்கன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து இங்கே இமிகிரண்ட்டாக இருந்து அவர் இங்கேயே பிறந்தார். அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபார்மர் ஆக்டிங் சாலிசிட்டர் ஜெனரலாக இருந்திருக்காரு. விச் மீன்ஸ் சார் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுற ஒரு லாயராக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இருந்திருக்காரு. ஆனால் அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வர கேசஸ்லாம் எடுத்து அவர் வந்து நடத்துறாரு. அண்ட் அவரை வந்து அந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பேர் இருக்கு. அவர் தான் இந்த கேஸ் வந்து எடுத்து நடத்தினார். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த ரூலிங் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க வந்து டேரிஃப் அப்படின்னு சொல்லி நிறைய காசு US கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருப்பாங்க இல்லையா, இப்போ அதெல்லாம் திருப்பி வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து பேச்சு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பேச்சு ஓடிட்டு இருக்க இந்த மத்தியில் இந்த ரூலிங் வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறார். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் என்ன கேட்குறாங்கன்னா அப்போ இந்த மாதிரி காசெல்லாம் நீங்கள் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் கொடுத்துருவீங்களா அப்படின்ற கேள்வி கேட்கும்போது அவர் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அதை பற்றி ஒன்றும் டிஸ்கஸே பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் இது வந்து லிட்டிகேட் ஆகும், அதாவது கோர்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும், எப்படியும் வந்து ஒரு 3-5 வருஷமாவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக பதில் சொல்கிறாரு. விச் மீன்ஸ் சார் இது வந்து உடனே திருப்பி கொடுக்க மாட்டோம், இது வந்து எப்படியும் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டு அது லா சூட்டில் போகும் அப்படிங்கிறதான் அவரோட பதிலாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது உடனே கிடைக்காது அப்படிங்கிறதான் இப்போதைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அண்ட் அது போக ஒருவேளை இன்கேஸ் அந்த கம்பெனிஸ்க்கெலாம் வந்து திரும்பி அந்த காசு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து அப்படியே கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்களான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பிஸ்னஸ் பற்றி நமக்கு நிறைய தெரியும். அண்ட் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி டேரிஃப் வந்ததுனால நிறைய பொருட்களோட விலை வந்து ஏறிச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $10 இருந்த ஒரு பொருள் வந்து திடீர்னு வந்து டேரிஃப்னால $15 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் ஒருவேளை அந்த கம்பெனிக்கு அந்த காசு கவர்மெண்ட்லேருந்து திரும்பி கிடைச்சாலும் அவங்க $15 இருக்கிறத எத்தனை கம்பெனி திரும்பி $10 கொண்டு வருவாங்க அப்படின்ற கேள்வி வந்து
அது வந்து யாராலையும் பதில் சொல்ல முடியாது. முக்கால்வாசி அது 15லேருந்து கொஞ்சம் குறையும் தவிர 10க்கு வருமா அப்படிங்கிறதான் இப்போ வந்து ஒரு பெரிய கேள்வி. அப்படியே வந்தாலும் எத்தனை கம்பெனிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஒன்ஸ் ஒரு பொருளோட விலை ஏறிடுச்சுன்னா அது திருப்பி பேக் டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற சுட்டு வட்டாரத்தில் நிறைய பேர் பேசுகிற ஒரு பேச்சாக இருக்குது. ஆக்சுவலி படி வரணும், வந்தால் நல்லது, ஆனால் வருமாங்கிறதான் கேள்வியே. சரி, இப்போ இந்த நியூஸ் வந்த உடனே ஆப்போசிட் பார்ட்டிக்காரங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இது வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனால் உடனே வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, குயிக்காக மூவ் பண்ணிட்டு ஓகே சுப்ரீம் கோர்ட்லேருந்து இந்த IEEPA இந்த ரூலை யூஸ் பண்ணி தான் டாரிஃப் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் டாரிஃபே போடக்கூடாதுன்னு சொல்லல இல்லையா? அதனால வேற ரூல் இருக்குது, பிரசிடென்ட்டுக்கு வந்து நிறைய அத்தாரிட்டிஸ் இருக்குது, அந்த ரூலில் நாங்கள் வந்து இன்னொரு டாரிஃப் கொண்டு வரோம் அப்படின்ட்டு இமீடியட்டாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிளாங்கெட் டாரிஃப்னு சொல்லிட்டு ஒரு 10% டாரிஃப் வந்து போட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியாக பிரசிடென்ட்டால் கொண்டு வரக்கூடிய ஒரு டாரிஃப். அண்ட் இது வந்து ஒரு 150 நாளுக்கு மட்டுமே வந்து செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் தான் வந்து ஆக்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் தட் இது வந்து இந்த 150 டேஸ்ன்றது அவங்க டைம் பையின் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்மீடியட்டாக அது கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்குள்ளே அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு ரூல் வச்சு இது இந்த டாரிஃப் வந்து இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்லேயே மெயின்டைன் பண்ணுற மாதிரி நிறைய ரூல்ஸ் அவங்க வந்து கண்டுபிடிச்சி, ஏன்னா பிரசிடென்ட்டுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அந்த பிரசிடென்ட் பவர் மூலிமா அவங்க வந்து ஏதாவது வந்து டாரிஃப் திருப்பியும் கொண்டு வரா மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பேசிக்காக இந்த டாரிஃப் அப்படிங்கிறது வந்து டாக்ஸஸ். அண்ட் இந்த டாக்ஸ் போடுற அந்த அதிகாரம் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனில் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்ட தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் வந்து தீர்ப்பு வழங்குறதுக்கும் ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு. டாக்ஸஸ் அப்படின்னாலே அது காங்கிரஸ் கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. அது எனாக்ட் பண்ண அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து எக்ஸிக்யூட் வேணால் பண்ணலாமே தவிர அவர் புதுசாக இந்த ரூல் போட முடியாது அப்படிங்கிற மாதிரியானதான் அந்த ஜட்மெண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது 150 டேஸ் கழித்து காங்கிரஸ் வழியாக அவங்க வந்து டாக்ஸ் எனாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்க இந்த மெத்தடை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுற மாதிரியான ஆக்ஷன் இருக்காங்கன்னா காங்கிரஸ் வழியாக போகிறது வந்து ஒரு பெரிய ஹர்டல். ஏன்னா நீங்கள் அடுத்த பார்ட்டிக்காரங்க டெமோக்ராட்ஸோட ஓட்ஸ் உங்களுக்கு வந்து சில நேரத்தில் தேவைப்படும். அது அப்படி இருக்கும்போது சில பார்ட்டிக்காரங்களே வந்து ஒரு சில பேர் வந்து டாரிஃப் போகிறதுக்கு வந்து ஒத்துக்காமல் போவாங்க. அதனால் அந்த அளவுக்கு போகிறது ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ். அப்படிங்கிறதுனால பிரசிடென்ஷியல் பவருக்கு உள்ள இருக்கிற செக்ஷன்ஸ் மூலிமா இது நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்கன்றது தான் அவங்க பண்ணுற அந்த விஷயங்களை பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நமக்கு வருது. ஸோ இதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படியே மேலே போச்சு, சேரப்பாச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து திருப்பி டாரிஃப் 10% டாரிஃப் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் வந்து ஷேக்கியாச்சு. அந்த அளவுக்கு பெருசாக பாதர் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகலை அப்படிங்கிறது வந்து இன்னொரு நோட்டபிளான பாயிண்ட். ஸோ இதனால் வந்து ஓகே நம்ம இப்போ நார்மலாக இந்தியன் ஸ்டோருக்கு போகிறோம், அங்கே வந்து கிராசரி ப்ரைஸஸ்லாம் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்போ தான் ரூலிங்கில் வந்திருக்கு. இதை வந்து எனாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஒரு ரூல் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து இந்தியாவிலேருந்து வர பொருட்களாகட்டும் இல்லை வெளியிலேருந்து வர பொருட்களாகட்டும் அதோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது இமீடியட்டாக கம்மி ஆகாது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த டாப்பிக்கில் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனை கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது வந்து விஷயங்கள் வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைச்சாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.